ஹாய் வியூவர்ஸ், குட் ஈவினிங். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, இன்ஜினியரிங் பிசிக்ஸ்ல மெக்கானிக்ஸ்னு ஒரு யூனிட் இருக்கு. ஃபர்ஸ்ட் யூனிட் ஓகே. அந்த ஃபர்ஸ்ட் யூனிட்ல ரொட்டேஷனல் எனர்ஜி அண்ட் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த ரிஜிட் பாடி பார்க்க போறோம் ஓகேங்களா. ரொட்டேஷனல் கைனெட்டிக் எனர்ஜி அண்ட் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் ரிஜிட் பாடி ஓகேங்களா. ரொட்டேஷனல் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, இட் எக்ஸிபிட் த ரொட்டேஷனல் மோஷன். ஒரு ஆப்ஜெக்ட் என்ன பண்ணும், இப்படி ஒரு சென்டர் ஆஃப் த ஆக்சிஸ் வச்சு இப்படி சுற்றிட்டு வந்துட்டே இருக்கும். அதுக்கு தான் ரொட்டேஷனல் மோஷன் ஓகேங்களா. ஸோ கைனெட்டிக் எனர்ஜினா என்ன தெரியும் நமக்கு. கைனெட்டிக் எனர்ஜி இஸ் நத்திங் பட் என்னது, இயக்க ஆற்றல் சொல்லுவாங்க தமிழ்ல. தட் மீன்ஸ் த பாடி எக்ஸிபிட் த பாடி வர்சஸ் த எனர்ஜி அட் த டைம் த பாடி இஸ் கண்டினியூஸ்லி மூவிங் ஓகேங்களா. அந்த ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மூவிங் ஆகிட்டு இருக்கும்போது அதுக்கு இருக்கிற எனர்ஜி தான் நமக்கு கைனெட்டிக் எனர்ஜி ஓகேங்களா. The body does not reach rest motion. And moment of inertia பார்த்தோம். Moment, what is moment? Moment is nothing but rotates ஓகேங்களா. It is a turn. So moment of inertia, what is inertia? Inertia is nothing but it is an opposing parameter to resist a body is it in the rest or continuously moving ஓகேங்களா. ரெஸ்ட்ல இருக்கும் ஆப்ஜெக்ட் என்ன பண்ணும் அப்படின்னா ரெஸ்ட்லேயே தான் இருக்கும். மூவிங் ஆப்ஜெக்ட்டுக்கு மூவிங்ல இருக்கும். தட் மீன்ஸ் inability to change its state is rest or motion, that is called as inertia ஓகேங்களா. ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியானா என்னன்னா, இட் இஸ் ரிலேட்டட் டு ரொட்டேஷனல் ஆப்ஜெக்ட் ஓகே. தட் மீன்ஸ் it is an opposing parameter for rotational object, that means it resists the rotational motion. Rotational motion என்ன பண்ணுது, ரெசிஸ்ட் பண்ணும். that is called as moment of inertia okay. So moment of inertia it is related to only for rotational object. So inertia it is mean by the object is in the linear motion ஓகேங்களா. So the body is inability to change its motion, it rest or ஸ்ட்ரெயிட் லைன் மோஷன் ஓகேங்களா. அதாவது ஒரு பாடி என்ன பண்ணும், ரெஸ்ட்ல இருக்கிற ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்லேயே தான் இருக்கும் ஓகேங்களா. ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணாது. அதே மாதிரி லீனியர் மோஷன் இருந்தால் லீனியர் மோஷன்லேயே தான் இருக்கும். அதுக்கு பேர் தான் நமக்கு என்னது, எக்ஸ்டர்னல் அன்டில் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் தட் இஸ் கால்ட் அஸ் இனர்ஷியான்னு சொல்லுவாங்க. தட் இஸ் கால்ட் லா ஆஃப் இனர்ஷியா இஸ் நத்திங் பட் நியூட்டன் ஃபர்ஸ்ட் லான்னு சொல்லுவாங்க. ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியானா இட் இஸ் கால்ட் அஸ் இன்டைரக்ட்லி கால்ட் அஸ் இட் இஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் rotational inertia okay. It is the object is continuous is rotational motion, rotation இந்த மாதிரி ஓகேங்களா. So a rigid body, so what is a rigid body? Rigid body is nothing but directly called as solid material. And the force is applied on the object, the distance between the particles does not change okay. Intermolecular distance and all change ஆகாது. force apply பண்ணாலும் அதுக்கு பேர் தான் rigid body. That means it is solid material okay. That is called as rigid body. So now என்ன பண்றோம்னா, we can consider the rigid body okay. So irregular shape, so that rigid body which contains n number of particles okay. So that we can assume that there are three particles m1 m2 m3. So that m1 particle, that means which is situated in the distance or from the axis of rotation, that is x y x dash is the rotation of the axis okay. The object is rotates some axis x y x dash okay. So that what is my m1? M1 is nothing but a particle, mass of the particle, first particle. M2 may be mass of the second particle. M3 may be mass of the third particle. So that these M1 and M2, M3 particle are situated or located in the distance R1, R2, R3 in the center of the axis. Okay, so that நான் என்ன பண்ணிருக்கேன், டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக இந்த தியரி மட்டும் இருக்கேன். எப்பவுமே ஒரு டயக்ராம் போட்டால் என்ன பண்ணணும், நம்ம வந்து ஒரு அதை பற்றி ஒரு 4 லைன் நம்ம எழுதணும் ஓகேங்களா. ஸோ இதுதான் நமக்கு டயக்ராம் தான் வந்து ரிஜிட் பாடி ஓகேங்களா. வி கேன் அசியூம் தட் இட் இஸ் ரிஜிட் பாடி. We can consider 3 particles only okay. This rigid body which contains n number of particles, but we consider only 3 particles. So consider rigid body. அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. ஸ்கிரீன்ஷாட். ஸோ கன்சிடர் ஏ ரிஜிட் பாடி ஓகேங்களா. ஸோ ஒவ்வொரு டைமுக்கு நமக்கு என்ன தெரியணும்னா மீனிங் தெரியும் நமக்கு. அப்போ தான் நமக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ரிஜிட் பாடினது ஃபோர்ஸ் அப்ளை பண்ணாலும் அந்த ஆப்ஜெக்டோட ஷேப்பும் வால்யூமும் சேஞ்ச் ஆகாது. அந்த மாதிரி இருந்துச்சு அது பேர் என்னது, ரிஜிட் பாடி ஓகேங்களா. ஸோ rotates in the axis xy x dash okay. The rigid body contains n number of particles. எல்லா இந்த யூனிவர்ஸ்ல இருக்கிற எல்லா ஆப்ஜெக்ட் என்னது, it is made by group of atoms. So that rigid body also it is made by group of atoms okay. So the rigid body contains n number of particles. Assume that m1 m2 m3 okay. We can assume that only 3 particles m1 m2 m3 particles situated in the distance r1 r2 r3 r1 r2 r3 ரெஸ்பெக்டிவ்லி. ரெஸ்பெக்டிவ்லி அர்த்தம் முறையின் அர்த்தம் ஓகேங்களா. அதாவது m1 particle is situated in the r1 distance, m2 particle is situated in the r2 distance, m3 particle is situated in the r3 distance. Situated or located okay. And we can use various vocabularies okay. So that means and also all the particles exhibit same angular velocity because of the rigid body. It rotates only one axis, about one axis. That means all the particles exhibit the same angular velocity. So we are going to see the
டெரிவேஷனல் பார்ட்ஸ் ஓகேங்களா. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் ஒன்றுமே கிடையாது ஓகேங்களா. கைனெட்டிக் எனர்ஜி தட் மீன்ஸ் எனர்ஜி பொசஸ்டு பை த பாடி இந்த ரொட்டேஷனல் மோஷன் ஆர் லீனியர் மோஷன் ஓகேங்களா. ஸோ கைனெட்டிக் எனர்ஜி வந்து ஆப்ஜெக்ட் என்ன பண்ணும், மூவிங்கில் இருக்கும். அதுக்கு பேர் தான் நமக்கு கைனெட்டிக் எனர்ஜி. இந்த இடத்துல ரொட்டேஷனல் கைனெட்டிக் எனர்ஜி அந்த ஆப்ஜெக்ட் வந்து இப்படி ரொட்டேட் பண்ணிட்டு இருக்கும் ஓகேங்களா. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா பற்றி நான் போன கிளாஸ் நான் ஓரளவுக்கு நம்ம சொன்னேன். ஸோ நம்ம என்ன பண்ணோம், டேரெக்டாக நம்ம டெரிவேஷன் பார்த்துக்கலாம் ஓகேங்களா. இது அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. அப்படி எழுதி வச்சுங்க. இந்த விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு என்னோட வீடியோவில் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்னும் நிறைய வீடியோ பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ எடுத்து வச்சுங்க, நம்ம வந்து பார்த்துக்கலாம். So before we are going to start the rotational kinetic energy of the whole body, we can assume the 3 particles. நம்ம என்ன பண்ணோம், 3 particles மட்டும் பார்த்தோம், அதோட kinetic energy செப்பரேட்டாக பார்க்குறோம் ஓகேங்களா. ஸோ kinetic energy of the first particle. So what is the kinetic energy of the first particle? What is the equation of mv square? Okay, so of mv square. It is the general equation. So of 1/2. So m mean by the mass of the particle, v mean by velocity. So that we can assume that first kinetic energy of the first particle. அப்ப என்ன பண்ணுவோம், we can assume that first particle m1 ஓகேங்களா. So v இங்கிறது இங்க பார்த்தீங்கன்னா linear velocity. Here v mean by linear velocity. But in our case, the body is continuously rotational motion. That means v is converted into rotational velocity. Okay, rotational velocity in the sense angular velocity. Okay, so the v is nothing but here v ங்கிறது linear ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஸ்ட்ரெயிட்டா போச்சுன்னு வச்சுக்கலாம், அதுக்கு அதோட கைனெட்டிக் எனர்ஜி இது ஆஃப் mv ஸ்கொயர். பட் the object is rotational motion about a certain axis with the center of the axis O. It exhibits rotational kinetic energy. That means v is converted to. So what is the general formula? V is nothing but velocity. Velocity is nothing but rate of change of displacement with respect to time. ஒரு செகண்டுக்கு வந்து எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் போகுது, அதுக்கு பேர் தான் நமக்கு வெலாசிட்டின்னு சொல்லுவாங்க, திசை வேகம். ஸோ விங்கிறது வந்து v is equal to dx by dt. ஸோ dx is nothing but displacement, dtங்கிறது time. ஓகே, இது நமக்கு linear velocity. So what is the relation between linear velocity and the angular velocity? So when the object is rotates with some axis, the center of the axis, it exhibits the rotational motion. The rotational object exhibits the rotational angular velocity. Okay, linear velocity is converted into angular velocity. So the object is moving in the straight line, mean by it exhibits the linear velocity. The object is rotates in the rotational motion. That means the object is exhibit the angular velocity. Okay, அதாவது ஒன்றும் இல்லை, ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஸ்ட்ரெயிட்டாக போச்சுன்னா அதுக்கு என்ன வெலாசிட்டி இருக்கும், லீனியர் வெலாசிட்டி இருக்கும். ஒரே ஆப்ஜெக்ட் என்ன பண்ணும், ஒரு சர்டன் பாயிண்ட்டை பேஸ் பண்ணி சுற்றி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ரொட்டேஷனல் மோஷன் வந்து அதுக்கு ஆங்குலர் வெலாசிட்டி இருக்கும். ஓகே, ஸோ v is equal to dx by dt. So here in the rotational motion we can assume that center of the axis O. ஓகே, இந்த நல்லா லிசன் பண்ணுங்க. இந்த ஆப்ஜெக்ட் இங்கே இருக்கு, இந்த இடத்துல இருக்கு. ஸோ திஸ் ஆப்ஜெக்ட் இட் வில் கிரியேட் சம் ஆங்கிள். ஓகேங்களா, இந்த ஆப்ஜெக்ட் என்ன பண்ணுது, இந்த இடத்துல இருந்து இங்க வந்துச்சு, அப்ப என்ன பண்ணும், இட் வில் கிரியேட் சம் ஆங்கிள். இந்த மாதிரி ஆங்கிள் கிரியேட் பண்ணிருக்கு. ஸோ இந்த ஆக்சிஸ் நம்ம என்ன சொல்றோம்னா ஆர்க் லென்த் அப்படின்னு சொல்றோம். தட் மீன்ஸ் dx. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் நமக்கு dx. ஸோ இந்த பாயிண்ட் நமக்கு என்னது, இந்த இடம் நமக்கு ரேடியஸ். ஓகேங்களா, ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள். ஸோ வாட் இஸ் மீன் பை தீட்டா? ஸோ d theta இஸ் நத்திங் பட் இது வந்து d theta சொல்லுவோம். ஸோ சேஞ்ச் இன் angle. ஓகேங்களா, ஸோ சேஞ்ச் இன் angle will be d theta is equal to r into dx. நமக்கு என்ன வரும், நமக்கு dx is equal to d theta by dt. That means here d theta dx into. So what about dx? So dx is nothing but நமக்கு arc length is nothing but r into d theta. So that arc length dx is equal to நமக்கு ஃபார்முலா அப்படின்னா ரேடியஸ், அதோட ரேடியஸ் இன்டு அதோட எவ்வளவு ஆங்கிள் கிரியேட் பண்ணிக்கிறது, அது r into d theta.
ஸோ நம்ம இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்க dx is equal to r into dθ சப்ஸ்டிட் பண்ணுங்க dx is equal to dx என்ன வரும் நமக்கு r into dθ ஸோ r into dθ over into dt so that v is equal to ஸோ ஆறுங்கிறது நமக்கு ரேடியஸ் ஆஃப் த எப்போவுமே ஒரு ரொட்டேஷனல் மோஷனை பற்றி படித்தா நமக்கு என்ன வரும் ரேடியஸ் வந்துடும் ஆங்கிள் உள்ள வந்துடும் ஓகேங்களா அப்போ பாருங்க ரேடியஸ் உள்ள வந்துச்சு ஸோ ரேடியஸ் ஓகே இப்போ dθ by dtங்கிறது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஆங்கிள் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் ஒரு செகண்டுக்கு எவ்வளோ ஆங்கிள் கிரியேட் பண்ணுது இந்த ரொட்டேஷனல் ஆப்ஜெக்ட் தட் இஸ் கால்ட் அஸ் ஆங்குலர் வெலாசிட்டி த dθ by dt இஸ் நத்திங் பட் ஒமேகா angular velocity okay so v is என்ன மாறிடுங்க r omega convert ஆயிடும் so that v is இந்த இடத்துல linear velocity but we are going to study the rotational motion that means linear velocity is converted into angular velocity so that v is கூட என்ன மாறிங்க v is equal to r omega so that v is the velocity r is the radius omega is the angular velocity omega is nothing but dθ by dt okay so dθ by dt னா என்னது angular velocity dx by dt னா linear velocity அவ்வளவுதான் so that v is கூட என்ன வரும் r omega நாங்க என்ன பண்ணனும் நம்ம கன்வர்ட் பண்ணனும் so rotational இது வந்து பாத்தீங்கன்னா rotational kinetic energy so rotational kinetic energy ஓகேங்களா ek for first particle என்ன வரும் நமக்கு 1/2 m1 பாருங்க so rotational kinetic energy of a first particle 1/2 m1 v என்னவோ நமக்கு v என்னவோ மாறிடும் இங்க r omega மாறிடும் okay so it means r mean by the distance of the particle from the axis so that r ங்கிறது என்னவோ r1 square omega square so that v is equal to r square r into omega mean by what about v square r square into omega square that means r square ங்கிறது என்னது நமக்கு radius okay that means situated the particle situated or located from the center of the axis okay so r1 square into omega square so omega ங்கிறது என்னது what is omega this is my angular frequency angular velocity r mean by radius okay so that the rotational kinetic energy of the first particle rotational energy of the first particle 1/2 m1 r1 square omega square so what about rotational energy of the second particle so 1/2 m2 r2 square omega square okay you cannot mention omega 1 or omega 2 omega 3 whatever it is okay because of all the particles exhibit in the same angular velocity okay so that we cannot mention 1 or 2 or 3 whatever it is okay so இங்க 1 2 3 எல்லாம் மென்ஷன் பண்ண கூடாது நீங்க வந்து ஏன்னா அந்த எல்லா பார்ட்டிகளும் என்ன பண்ணுது சேம் angular velocity சுத்தி வருது but all the particle is situated in the different places okay different places mean different distance so that we can mention r1 square the next particle r2 square next particle r3 square and so on okay so what about the rotational kinetic energy so k is kinetic energy நம்ம சிம்பிளா எழுதிக்கலாம் ஓகேங்களா so rotational kinetic energy of for second particle so what about second particle 1/2 so m1 is converted to m2 for second particle r1 is converted into r2 for second particle so m2 r2 square omega square okay so rotational kinetic energy for third particle so that of what about m3 so that for third particle m3 r3 square omega square so that m3 r3 square omega square ஓகேங்களா so இதான் நமக்கு rotational kinetic energy of the first particle rotational kinetic energy of second particle rotational kinetic energy of third particle so we are going to find out the rotational kinetic energy of the whole body that means we can add all the particles that means the sum of the rotational kinetic energy of the all particle is equal to rotational kinetic energy of the whole body okay so that you should take the screenshot of this okay so rotational kinetic energy ஒன்னும் ஒரு பார்ட்டிகல் சுத்தி வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அதோட kinetic energy கண்டுபிடிக்கணும் அவ்வளவுதான் so the rotational kinetic energy
of the whole body or the rigid body, rigid RIGID, okay, rigid body. So rotational kinetic energy of the rigid body is equal to sum of the rotational kinetic rotational kinetic energy of the all the particles எல்லா பார்ட்டிகளுடைய கைனடிக் எனர்ஜியும் ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும், அந்த ஹோல் பாடியோட ரொட்டேஷனல் எனர்ஜி கைனடிக் எனர்ஜி கிடைச்சிடும், அவ்வளவுதான். ஸோ த ரொட்டேஷனல் கைனடிக் எனர்ஜி ஆஃப் த ஹோல் பாடி EK. ஸோ கேன்னு நமக்கு கைனடிக் எனர்ஜி. ஸோ த கைனடிக் எனர்ஜி, ரொட்டேஷனல் கைனடிக் எனர்ஜி ஆஃப் த ஹோல் ரிஜிட் பாடி, அதாவது டோட்டல் ரிஜிட் பாடி, ஓகேங்களா. ஸோ EK இஸ் ஈக்குவல் டு என்ன நமக்கு, ஸோ என்ன பண்ண எல்லா பார்ட்டிகளுடைய கைனடிக் எனர்ஜியும் ஆட் பண்ணுவோம். ஸோ தட் we should add all the momentum rotational kinetic energy of the all particles, so that 1/2 m1 r1 square omega square plus 1/2, just we can add everything, okay la. Everything means all the rotational kinetic energy of all the particles, so that 1/2 m2 r2 square omega square plus 1/2 m3 r3 square omega square and so on. இந்த மாதிரி என்ன பண்ணணும், நம்ம டாட் வைக்கணும். தட் டாட் வைக்கணும் என்ன அர்த்தம், the rigid body contains n number of particles, okay, so that only we can continuity என்ன பண்ணணும் போடணும், okay. So EK is equal to, what about EK, இங்க பாருங்க, EK is equal to what is the common term here, 1/2 omega square, so 1/2 omega square. So common term என்ன நமக்கு இருக்கு, 1/2 omega square இருக்குல, அதை நம்ம என்ன பண்ணணும் வெளியே எடுத்துக்கணும். So what is the remaining term, so m1 r1 square m2 r2 square m3 r3 square, it is a common term, so that என்ன வரும் நமக்கு, m1 r1 square m2 r2 square plus m3 r3 square என்ன பண்ணணும் and so on. இந்த மாதிரி புள்ளிக்கு நம்ம டாட்டா போட்டுக்கணும், ஓகேங்களா. ஸோ இங்க பாருங்க, ஸோ வாட் இஸ் my m1 r1 square m2 r2 square m3 r square, so it is nothing but a moment of inertia. That means the moment of inertia of the body, it is depends upon the mass of the body and all mass of the body and the radius of the body. The radius of the body in the sense how long the particle is situated in the center of the axis, okay, that is called as radius. That means distance, and the object சுத்திட்டு இருக்கிற ஆப்ஜெக்ட் சென்டர் ஆஃப் த ஆக்சில் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது ஒவ்வொரு பார்ட்டிகளும், அந்த டிஸ்டன்ஸ் என்ன பண்ணும் பேஸ் பண்ணி தான் இருக்கும், ஓகே. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படிங்கிறது. இப்போ என்ன பண்ணுன்னா, நம்ம வீட்டில் ஃபேன் இருக்கு ஓடிட்டு இருக்கு, நம்ம என்ன பண்றோம், நம்ம ஆஃப் பண்றோம், உடனே ஆஃப் ஆயிடும், உடனே ரெஸ்ட் பொசிஷன் போகுதா, கிடையாது. என்ன பண்ணுது, கொஞ்ச நேரம் சுத்திட்டு இருந்தானே போகுது. அதனால தான் அது நம்ம வந்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படின்னு சொல்றோம். பிகாஸ் ஆஃப் மாஸ் அண்ட் ரேடியஸ் இஸ் ஒன் ஆஃப் த மெயின் பாராமீட்டர் டு ரெசிஸ்ட் த ரொட்டேஷனல் மோஷன், ஓகேங்களா. ஒரு ஆப்ஜெக்ட் சுத்திட்டு இருக்குன்னா அது என்ன பண்ணும், நமக்கு ரெசிஸ்ட் பண்ணும், அதுக்கு பேர் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. என்னென்ன பாராமீட்டர் நமக்கு ரெசிஸ்ட் பண்ணும், ஒன்று மாஸ், இன்னொன்று ரேடியஸ், ஓகே. ஸோ நம்ம என்ன சொல்றதுன்னா, இதை நம்ம என்ன பண்ணோம், ஃபுல்லாக நம்ம ஆட் பண்ணோம். ஸோ தட் we can take the screenshot of this slide, okay. So next we are going to see that so what about EK is nothing but என்ன வரும் 1/2 omega square, so that we can add all the moment of inertia of the particle, okay. So that m1 r1 square m2 r2 square m3 square, so we can put summation, okay, summation எப்படி பண்ணும், okay, summation of, we can add everything, all the moment of inertia of the particle, so that summation mr square, okay, summation mr square. So EK is equal to, that means EK mean by rotational kinetic energy, EK mean by rotational kinetic energy of the rigid body is equal to 1/2 omega square. So that what is mean by small, we can assume that small i. That means, for example, I1, I2, I3, so that we can assume that whole body of the rigid body, whole moment of inertia of the rigid body is nothing but capital I, okay. So the mr square I is equal to, that means mass, the product between
mass of the particle and square of the radius between the center of the axis. Okay, that is called as moment of inertia. So that ek is equal to 1 by 2 omega square into I. So that what about I? So I mean by moment of inertia is nothing but it is depends upon the mass and the radius. It does not the angular. It depends upon the angular velocity. Okay, la. That means the moment of inertia only depends upon the mass and the radius. Okay, so that I is equal to summation m r square. Okay, so that we are going to find out the concluded the session. The rotational kinetic energy session mean by class. Okay, so rotational kinetic energy ek is equal to 1 by 2 omega square into I. That is called as rotational kinetic energy of this equation. Okay, இதான் நமக்கு rotational kinetic energy of the rigid body. So that ek is equal to 1 by 2 omega square into I. இதுதான் நமக்கு என்னது rotational kinetic energy ஃபார்முலா. இப்போ என்ன பண்ணோம், மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிக்கும். ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாங்கிறது நமக்கு செப்பரேட்டாக கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும், வி கேன் ட்ரா த டயக்ராம் அகைன். ஓகே, அந்த டயக்ராம் மறுபடியும் போட்டு அந்த ஸ்டோரி என்ன பண்ணணும் சொல்லணும். மறுபடியும் கன்சிடர் ரிஜிட் பாடி. We are assume that M1, M2, M3 particles are situated in the distance R1, R2 and R3. Okay, all the particles exhibit the same angular velocity. ஓகேங்களா, அது என்ன பண்ணணும், நம்ம எழுதிடணும். எழுதிட்டு தான் நம்ம என்ன பண்ணணும், இந்த பேராமீட்டர் மட்டும் நம்ம சொல்லணும். ஸோ ஹியர், ஸோ வாட் அபவுட் I is equal to moment of inertia of the particle of the rigid body. Moment of rigid body, rigid RIGID. ஓகேங்களா, rigid body is equal to moment of inertia rigid body I is equal to. So from here what about I? So இங்கிருந்து I நம்ம எப்படி எழுதலாம், இந்த 2 என்னவும் நமக்கு டினாமினேட்டர் இருக்கு, இந்த பக்கம் என்ன பண்ணுவோம் நியூமரேட்டர் ஆகும். ஸோ 2ek ஓகேங்களா. ஸோ 2ek இந்த ஒமேகா ஸ்கொயர் என்ன நமக்கு 2ek டிவைடட் பை ஒமேகா ஸ்கொயருங்களா. The moment of inertia of the rigid body is nothing but here it is nothing but 2ek. For example, நம்ம எங்க இதோட moment of inertia of the rigid body I is equal to என்ன சொல்றோம் 2ek சொல்றோம். Because of இந்த omega square நம்ம என்ன பண்றோம், we can assume that omega square for 1 radian per second, for 1 radian. Okay, so in the omega square we assume that omega square is equal to 1. Omega square நம்ம என்ன பண்ணுவோம் 1 நம்ம எடுத்துக்கலாம். Because of the the rotational rigid body exhibit the 1 radian per second, 1 radian. ஓகே, அந்த ஒமேகா ஸ்கொயர் நமக்கு என்ன பண்ணணும், நம்ம 1 ஆகும். ஓகே, ஸோ தட் இந்த 2 என்ன வரும், இந்த பக்கம் வரும்போது 2ek. தட் மீன்ஸ் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த ரிஜிட் பாடி இஸ் ஈக்குவல் டு twice the rotational kinetic energy of the rigid body. That's all. ஓகேங்களா, தட் மீன்ஸ் the moment of inertia of the rigid body is equal to twice the rotational kinetic energy of the rigid body if it is the angular velocity. ஓகேங்களா, ஒமேகா angular velocity is 1 radian per second. அதாவது 1 radian, அதாவது அந்த ஆப்ஜெக்ட் என்ன பண்ணணும், ஒரு செகண்டுக்கு 1 ரேடியன் வந்துச்சு வர்ற மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம் அசீவ் பண்ணிட்டு இந்த ஈக்குவேஷன் எழுதிருக்கோம். ஸோ இதுக்கு பேர் தான் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த பாடி. ஓகேங்களா, moment of inertia of a body. Moment of inertia of a body is equal to twice the rotational kinetic energy of the body. That means இங்க what is radian? ரேடியன்ங்கிறது என்னது, ரேடியன்னா என்ன அப்படின்னா it will create the angle equal to the radius of the object. ஓகேங்களா, that means கவனிங்க, இது ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க சொல்றாங்க. நீங்க என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு that object is rotating in the circular motion. Okay, அந்த மாதிரி rotational motion இருக்கு, it exhibits rotational motion. It is the radius is equal to r. If for example 5 cm, if it is the radius of the r is 5 cm, maybe the arc length should be the same 5 cm. It will called as, it creates some angle, that angle is called as radian. ஓகேங்களா, ஸோ என்ன பண்ணும் அப்படியே இந்த ஆப்ஜெக்ட் இங்கே இருக்குங்களா, அந்த ஆப்ஜெக்ட் என்ன பண்ணும், இப்போ ரொட்டேஷனல் மோஷன் இருக்கு, இந்த மாதிரி ரொட்டேஷனல் மோஷன் இருக்கு. ஓகே, ஸோ the rotational motion, the radius of the, for radius is equal to 5 cm. 5 cm. Okay, we can assume that radius of the object is 5 cm. The object is start to rotate from here. It will move the arc length. It will move
the same 5 centimeter mean by it will create 1 radian. Okay, so 1 radian also what is 1 radian? So it is the radius in the arc length should be same. Okay, so radius of the length is equal to arc length is equal to. Okay, that means 5 centimeter radius 5 centimeter arc length எவ்வளவு இருக்கணும் 5 centimeter. ஸோ இந்த மாதிரி இந்த ரேடியஸ் டிஸ்டன்ஸே இதுக்கு கவர் பண்ணுது இல்லைங்களா, இதுக்கு பேர் தான் நமக்கு என்னது, நமக்கு 1 ரேடியன். ஓகேங்களா, ஸோ இந்த ஆர்க் லென்த் 5 சென்டிமீட்டர் இருக்கும், இந்த ரேடியஸ் 5 சென்டிமீட்டர் இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இதுக்கு பேர் தான் 1 ரேடியன். தட் மீன்ஸ் அது எவ்வளோக்குன்னா 57.296 டிகிரி. ஓகே, தட் மீன்ஸ் என்ன அப்படின்னா the object is moving from here to 57.297 degree means it will create or cross the radius. Okay, that means 5 centimeter. The arc length should be 5 centimeter. That means the angle the object will create 57.296 degree with respect to the center of the axis. Okay, அப்ப என்ன மீனிங், ஒரு ஆப்ஜெக்ட் இங்க இருக்குன்னு வச்சுங்களேன், இந்த ரேடியஸ் வந்து 5 சென்டிமீட்டர், இது வந்து ரொட்டேஷனல் மோஷன்ல இருக்கு. அப்ப என்ன பண்ணும், இந்த ஆப்ஜெக்ட் வந்து இங்கிருந்து இதே ரேடியஸ் டிஸ்டன்ஸே போதும்னு வச்சுக்கோங்க, 5 சென்டிமீட்டர் தான் ரேடியஸ், இந்த ஆர்க் லென்த்தும் 5 சென்டிமீட்டர் உள்ள டிஸ்டன்ஸ் போயிடுச்சுன்னா அது என்ன பண்ணும், இட் வில் கிரியேட் 1 ரேடியன் அர்த்தம். ஓகேங்களா, அது எவ்வளோ டிகிரியில் போய் அப்படின்னா 57 டிகிரி. ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இங்கிருந்து 57 டிகிரி போயிடுச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த ரேடியஸும் இந்த ஆர்க் லென்த்தும் ஈக்குவல்னு அர்த்தம். ஓகே, தட் மீன்ஸ் ரேடியஸ் இன்டு ஆர்க் லென்த். ஓகே, தட் இஸ் கால்ட் அஸ் 1 ரேடியன். அப்போ என்ன அர்த்தம், ஒரு செகண்ட்ல 57 டிகிரி வந்துருச்சுன்னு அர்த்தம், அவ்வளோதான். ஓகே, தட் இஸ் கால்ட் அஸ் 1 radian per second. If the object is rotational, omega square is equal to 1 mean by I is equal to 2ek. That means twice the rotational kinetic energy of the body is equal to moment of inertia of the rigid body. ஓகேங்களா, ஸோ இதை நம்ம என்ன பண்ணலாம், நம்ம இது வரலாம் நம்ம இதை ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஸோ தட் இது டவுட் இருந்தால் கேளுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.